அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீவாணி ஃப்ரம் டாக்டர் ஸ்ரீஸ் ஹோமியோ லைஃப். இன்னைக்கு நம்ம ஹேர் ஃபால் அண்ட் அதோட சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேஷண்ட்ஸ், ஃபீமேல் பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா கிளினிக்ல கேட்பாங்க, எனக்கு ஹேர் ஃபால் ரொம்பவே இருக்கு டாக்டர், டென்சிட்டி முன்ன விட இப்போ ரொம்பவே குறைஞ்சிடுச்சு, என்ன பண்றது அப்படின்ட்டு. ஸோ அதுக்குரிய சொல்யூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோமே. ஸோ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், எக்ஸ்டர்னலா ஆயில் அண்ட் ஷாம்பு அப்ளை பண்றதுல தான் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும் அண்ட் ஹேர் க்ரோத் ப்ரொமோட் ஆகும்னே. அது இல்லவே இல்லை, அது தப்பு. நம்ம எக்ஸ்டர்னலா எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதே அளவு நம்ம இன்டர்னலா எடுத்துக்கக்கூடிய ஃபுட்லயுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும். எஸ்பெஷலி பார்த்தோம்னா அயன் அண்ட் புரோட்டீன் ரிச் ஃபுட் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அது எதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முருங்கைக்கீரை பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் அயன். அதை டெய்லி நம்ம சூப்பா வச்சு குடிச்சாவோ அட்லீஸ்ட் வீக்லி ட்ரைஸ் நம்ம குடிச்சா கூட நமக்கு ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்கும். தென் எக், காமனா கிடைக்கக்கூடிய எக்ல நிறைய புரோட்டீன் இருக்கு. அண்ட் omega-3 ஃபேட்டி ஆசிட் பார்த்தோம்னா பிளாக் சீட்ஸ்ல நிறையவே இருக்கு. ஸோ அது டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறதுனால ஹேர் க்ரோத் நல்லாவே ப்ரொமோட் ஆகும். அப்புறம் பார்த்தோம் பச்சை பயிறு, அதுல பார்த்தோம்னா நிறைய புரோட்டீன் இருக்கு. ஸோ டெய்லி ஒரு பிடி பச்சை பயிறு எடுக்கிறதுனால ரொம்பவே நல்லது. தென் ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், நட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி பேசிஸ்ல எடுத்துக்கிட்டோம்னாவே ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். ஹேர் ஃபால் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆனாவே நமக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும்.